அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேத ஜோதிடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது செல்வம், அறிவு, புகழ் மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மங்களகரமான ஒரு யோகம். இந்த யோகம் தாங்க இப்போ உருவாக போகுது. ஸோ இந்த யோகம் உருவாகிறதுனால என்னென்ன ராசிக்காரங்க நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய சேர்க்கையினால் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தாங்க. இந்த யோகம் புத்தி மற்றும் வியாபாரத்தினுடைய காரகனாக இருக்கக்கூடிய புதனும், செல்வம் மற்றும் இன்பத்தினுடைய காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒரே வீட்டில் இணையும் பொழுது தான் ஏற்படும். அப்படிப்பட்ட அற்புதமான யோகமானது வேத ஜோதிடத்தின்படி மே மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் ஏற்பட போகுதுங்க. ஸோ இந்த இறுதி வாரத்தை ஒரு சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாத இறுதியில் தான் கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய புதனும் அசுரர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒன்றிணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்க போகிறாங்க. வேத நாட்காட்டியின்படி மிதுன ராசிக்கு அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மே 14ஆம் தேதி நுழைந்திருக்காரு. இந்த நிலையில் மே 29ஆம் தேதி புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றினுடைய காரணியாக இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. ஸோ இதனுடைய விளைவாக மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையினால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாக போகுது. இந்த லக்ஷ்மி ராஜா யோகத்தினுடைய தாக்கமானது 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படதாங்க போகுது. என்னதான் 12 ராசிகளுக்குமே இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது தாக்கங்களை கொடுத்தாலுமே கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தாங்க நல்ல முன்னேற்றங்களானது கிடைக்க போகுது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தீய பலன்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியும் ஏற்பட போகுது. இந்த லக்ஷ்மி ராஜா யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த 4 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படி ஒருவேளை அந்த 4 ராசிகளில் ஒரு ராசி உங்களுடைய ராசியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தினுடைய உருவாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசி தாங்க. ஏன்னா இந்த கிரகங்களே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தான் ஒன்றிணைந்திருக்காங்க. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே புதன் தான். ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் வீட்டில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ இதனால் மிதுன ராசிக்காரங்க ஏராளமான பலன்களை பெற போகிறீங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க யாராவது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தாலுமே அந்த பலன் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் முழுக்க கிடைக்கும். ஸோ அவங்க ஒருத்தருடைய அந்த ராஜயோக பலனானது அவங்களுடைய குடும்பத்துக்கே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏராளமான பலன்கள் கிடைக்க போகுது. அதுவும் குறிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதே வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்க போகுது. வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் வேணும்னா மாற்றம் கிடைக்கும், இல்லை இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்க போகுது. ஸோ தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னாவே எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக கிடைக்க போகுது. ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளும் அப்படிதாங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைமில் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். ஸோ ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசி. துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு 9வது வீட்டில் இந்த பயிற்சியானது ஏற்படுது. அதாவது 9வது வீட்டில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையினால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை எல்லாம் புரிவீங்க. ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடுகள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அதில் நீங்கள் நல்ல லாபத்தை பார்க்கலாம். செலவுகளும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இனிமேல் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருக்காது.
உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் கூட வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போயிடும். தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து இப்போ கிடைக்க போகுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு 10வது இடத்துல உருவாகி இருக்குது. இதனால் கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய திசையை வந்து நோக்கி பயணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பதிவு உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய கடினமான உழைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்க போகுது. ஸோ இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்திருந்தாலும் இனி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். இதனால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட இனி குருவினுடைய பயிற்சிக்கு அப்புறமா அந்த அஷ்டம சனி வந்து செயலிழந்து போகும். அதனால் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுக்க இருக்குதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு 11வது வீட்டில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையால் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லா விஷயங்களுமே வந்து பாசிட்டிவாக வந்து நடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்க போகுது. நீண்ட காலமாக உங்களால் முடிக்கவே முடியலை அப்படின்னு நிலுவையில் இருந்துகிட்டு இருந்த எல்லா வேலைகளையுமே இப்போ முடிப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அதாவது நாட்களும் சரி வருடங்களும் சரி கடந்து போயிருக்குமே தவிர அந்த விஷயம் வந்து நடந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்க போகிறீங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக ஒரு தொடக்கமானது இப்போ கிடைக்கும். சமூகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக நடக்கும். பல வழிகளில் இருந்து பணம் வரும். ஸோ இது வந்து பணம் எப்படி வருது அப்படின்னே தெரியாது. உங்களை தேடி பணம் வரும். காதல் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சாலேயே நீங்கள் பல வேலைகளை வந்து வெற்றிகரமாக வந்து செய்து முடித்து நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பெற போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அப்படின்றது நிறையவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு. இப்போது அந்த புத்திசாலித்தனத்தால் தான் நீங்கள் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் வந்து தேட போகிறீங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இப்போ எளிமையாக வந்து தீர்வு கிடைக்க போகுது. ஸோ சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.